ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மகாபிரிவா சரணம். மகாபிரிவா உபதேசித்த 61 ராமாயண குறிப்புகளில் 31வது குறிப்பாக சீதாதேவியை தேடும் படலம். ராமலக்ஷ்மணர்கள் பொன்மானை தேடிச் செல்ல சீதாதேவி அவள் தங்கியிருந்த பர்ணசாலையோடு பெயர்த்து எடுத்துக்கொண்டு தன்னுடைய தேரில் வைத்து இலங்கையை நோக்கி பயணப்படுறான் ராவணன். வழியெல்லாம் சீதாதேவியின் அழுகுரலை கேட்டு மரங்களும் செடி கொடிகளும் நதிகளும் மிகுந்த வருத்தம் அடைகிறது. சீதாதேவியோட இந்த அழுகுரலை கேட்டு வயது முதிர்ந்த சோர்வாக படுத்திருந்த ஜடாயு மட்டும் யாரது சீதாதேவியை கடத்தி கொண்டு போவதுன்னு பார்க்கிறது. சீதாதேவியை ராவணன் கவர்ந்து செல்வதை பார்த்த இந்த ஜடாயு பறவை, ஏ அரக்கனே, இந்த பெண் தெய்வத்தை நீ அபகரித்து கொண்டு செல்லலாமா? உன்னுடைய கடைசி காலத்தை நீயே தேடிக்கொள்கிற, உனக்கு அழிவு காலம் வந்து விட்டதுன்னு அவனை எச்சரிக்கிறது. ராவணன் முன்ன வந்து நிற்பதற்கு பயந்த தேவர்கள் கூட அவரை பார்த்து அதிசயிக்கிறாங்க. ராவணனை போக விடாமல் தடுத்து போர் புரிய ஆரம்பிக்கிறது ஜடாயு பறவை. தன்னோட கூர்மையான மூக்கால அவனை போக விடாமல் தடுத்து கிள்ளி சிறகினால அடித்து அவனை தடுக்கிறது. அவனுடைய வீணை கொடிய துண்டு துண்டா கிழித்து எறிகிறது. ராவணனோட தேரோட்டியை கொன்று ராவணனோட தேரையே அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்குறது ஜடாயு பறவை. ராவணனும் ஜடாயு மேலே பல அஸ்திரங்களை ஏவ அந்த அஸ்திரங்கள் எல்லாம் கூர்மழுங்கி அவன் பக்கமே திரும்பி வர்றது. கடைசியாக ராவணன் தன்னோட தண்டாயுதத்தால் ஜடாயுவை அடிக்க ஜடாயு உடலெல்லாம் ரத்தம் ஒழுக கீழே விழுந்துடுறது. இப்போ ராவணன் தனக்கு சிவபெருமானால் கொடுக்கப்பட்ட வாளை எடுத்து ஜடாயுவோட 2 சிறகுகளையும் வெட்டி வீழ்த்திடுறான். ஜடாயு ரத்தம் ஒழுக ராமா ராமான்னு கத்திக்கொண்டே கீழே விழுந்துடுறது. என்னால் சீதாதேவியை காப்பாற்ற முடியல, ஆனாலும் சீதாதேவியோட கற்பு அவளை சிறை போல காப்பாற்றும்னு சொல்லி மூச்சிறைத்து அங்கேயே விழுந்துடுறாரு ஜடாயு பறவை. தன்னை காப்பாற்ற வந்த இந்த வயதான ஜடாயு பறவைக்கு இப்படி ஒரு முடிவான சீதாதேவி மனம் கலங்குறா. ராவணன் சீதாதேவியோட இலங்கையை அடைந்து அசோகவனத்தில் பல அரக்கிகளுக்கு நடுவில் அவளை சிறை வைக்கிறான். ராமலக்ஷ்மணர்கள் சீதையை தேடி வரும் வழியில் ஜடாயு இரத்த வெள்ளத்தில் கிடக்கிறத பார்க்கிறா. ஜடாயு அவர்களுக்கு ராவணன் சீதையை கடத்தி கொண்ட எல்லா செய்தியையும் தெரிவிக்கிறார். தன்னால் காப்பாற்ற முடியவில்லை என்று மிகுந்த மனம் வருத்தம் அடைகிறார். சீதாதேவியை ராவணன் கவர்ந்த செய்தியை எப்படியும் ராமனிடத்தில் சொல்லணும்னு தன்னுடைய உயிரை பிடித்து வைத்திருந்த ஜடாயு ராமலக்ஷ்மணர்களிடம் தெரிவித்து அங்கேயே ராமனோட காலடியிலேயே தன்னுடைய உயிரை விடுறார். தன்னோட தந்தைக்கு நிகரானவராக இருக்கிற ஜடாயுக்கு தானே கடைசி காரியங்களை செய்ய ஆயத்தமாறார் ஸ்ரீராமன். அந்த இடத்திலேயே தன்னோட அம்பால ஒரு சிறு குழியை தோன்றார். அங்கே கங்கை பெருக்கெடுத்து வர்றது. அந்த இடம்தான் இப்போவும் காஞ்சிபுரத்துக்கு அருகில் திருப்புட்குழி என்ற ஒரு ஊரா திருத்தலமாக இருக்கிறது. தன்னை விட பலசாலின்னு தெரிந்தும் ராவணனை எதிர்த்து போர் புரிந்த ஜடாயு பறவைக்கு ராமன் கையாலேயே மோட்சம் கிடைத்தது. பறவைகளின் ராஜாவாக இருக்கிற ஜடாயுவுக்கு ஸ்ரீராமனே மோட்சம் கொடுத்து அடுத்ததாக கந்தமா பர்வதத்தை அடைகிறா. கந்தமா பர்வத விஜயம் பற்றி அடுத்த குறிப்புகளில் பார்க்கலாம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.